ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ஈஸியான சாஃப்டான புல்கா ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். 5 நிமிடங்களில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த புல்கா ரொட்டி சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் வச்சுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புல்கா ரொட்டி வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லைங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த புல்கா ரொட்டி வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு இதுக்கு கோதுமை மாவு, தண்ணி, உப்பு இது மட்டுமே போதுங்க. அப்புறம் மாவு நிறையவும் தேவையில்லை. ஒரு பூரி போடுற அளவுக்கு ஒவ்வொரு மாவும் எடுத்துட்டாலே போதும். இதுக்கு வந்துட்டு நான் ஒயிட் சென்னாவில் வந்துட்டு குருமா பண்ணியிருக்கேங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஒயிட் குருமா பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, ஒயிட் சன்னா இது எல்லாமே போட்டு நான் அந்த மாதிரி ஒயிட் குருமா பண்ணியிருக்கேங்க. இந்த புல்கா ரொட்டிக்கு இது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இப்போ வந்துட்டு மாவு பிசைய போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் வந்துட்டு உப்பு போட்டேங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த புல்கா ரொட்டிக்கும் சரி, சப்பாத்திக்கு எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இதுக்கு நம்ம தனியாலாம் ஸ்பெஷலாலாம் பிசைய தேவையில்லை. இதுக்கு வந்துட்டு சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்கிட்டாலே போதுங்க. எல்லா புல்கா ரொட்டியுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக புஷ்ஷுன்னு வருங்க. நம்ம சிரமப்பட தேவையில்லை. இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்துட்டு உருட்டி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம வந்து பெரிய உருண்டையாக போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து போட தேவையில்லை. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு தேய்க்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப டைட்டாகவும் பிசைய தேவையில்லை, ரொம்ப லூஸாகவும் பிசைய தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த குருமா வந்துட்டு ஒரு கம வாசனையோட வீடே நிறைஞ்சிருக்கு. இதோட வாசனை அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. இதோட வந்துட்டு புல்கா ரொட்டி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே முடியாது. இப்போ வந்துட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக அந்த சப்பாத்தி வந்துட்டு நம்ம லைட்டாக போட்டு எடுத்துக்கணுங்க. லேசாக புரியணும். ஒவ்வொரு புல்காவுமே நல்லா புசுன்னு தான் வரும். ஒன்று கூட புஷ்ஷுன்னு வராமலாம் இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக போட்டு எடுத்துக்கணுங்க. லைட்டாக போட்டு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம கேஸ் அடுப்பை வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணுங்க. நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு நம்ம போட்டோன்னா இது மாதிரி புசுன்னு வரும். எல்லா புல்காவுமே இதே மாதிரி வருங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லாமே வந்துட்டு புசுன்னு தான் வரும். இந்த தோசைக்கல்லை போட்டு எடுக்கிறது லைட்டாக போட்டு எடுத்தோம்னாலே போதுங்க. பாருங்கள், எல்லாமே புசுன்னு சூப்பரான புல்கா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.